வணக்கம். இன்றைய செய்திகள். 2019ஆம் ஆண்டில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முறைகேடு வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்டாலின் என்பவர் கடந்த 2020ஆம் ஆண்டில் தம் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் டிஎன்பிஎஸ்சி சார்பில் 2019ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வு நடந்தது. இதில் முறைகேடு தொடர்பாக கீழ்நிலை அலுவலர்கள், போலீசார், புரோக்கர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுத்துள்ளனர். சில உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பின்றி முறைகேடு நடக்க வாய்ப்பில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. பாரபட்சமின்றி சிபிசிஐடி விசாரிக்க வாய்ப்பில்லை. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு தொடர்பாக பதிவான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். கரூர் காவிரி ஆற்றில் மணல் திருட்டை தடுக்க தவறும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரூர் புஞ்சை கடம்பன்குறிச்சியைச் சேர்ந்த மாதவன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கரூர், நாமக்கல் மாவட்டங்களை இணைக்கும் தவிட்டுப்பாளையம் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம், வாங்கல் மோகனூரை இணைக்கும் ரயில்வே பாலம் உள்ளிட்ட ஆற்றின் பல பகுதிகளில் சட்டவிரோதமாக பலர் மணல் அள்ளுகின்றனர். கேரளா, கர்நாடகாவிற்கு விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர். இவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பது எங்கள் நோக்கம் அல்ல, நட்புணர்வுடன் தான் கருத்தை சொல்கிறேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அத்துடன் பீகாரில் 50 லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுபோல் தமிழகத்திலும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. இந்த மோசமான நிகழ்வை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்வைக்கும் விமர்சனங்களை வரவேற்கிறோம். ஆனால் பாஜக வழிகாட்டுதல் படி விமர்சிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது. எங்களுக்கு பாஜக தான் கொள்கை பகை, அதிமுக அல்ல. பாஜகவால் பாதிக்கப்பட்ட அதன் கூட்டணி கட்சிகள் பலவற்றை கூற முடியும். கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி முதுகில் சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் பாஜக காலூன்றி வருகிறது. அதே யுக்தியை தமிழகத்திலும் பாஜக கையாளுகிறது. திமுகவை அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றுவதை விட அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழகத்தின் 2வது பெரிய கட்சியாக பாஜக நினைக்கிறது. அதிமுகவுடனான தோழமை உணர்வு இன்னும் இருக்கிறது. அக்கட்சி பாழ்பட்டு விடக்கூடாது என்ற பொறுப்புணர்வுடன் தான் சுட்டிக்காட்டுகிறோம். அதிமுக மீதோ பழனிசாமி மீதோ காழ்ப்புணர்ச்சி இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பது நோக்கம் இல்லை என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்யலாம் என்று தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அழைப்பு விடுத்துள்ளார். பிரம்மாண்ட கட்சி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம், சீமானின் நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையும் என்ற நம்பிக்கையுடன் அதிமுக கூட்டணியில் பிரம்மாண்ட கட்சி இணைய போகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஆனால் பாஜக இருக்கும் அணியில் கூட்டணி இல்லை, விஜய் முதல்வர் வேட்பாளர் என தாவேக கூறிவிட்டது. சீமானும் தீமையை தீமையால் அழிக்க முடியுமா என மறுத்துவிட்டார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் திமுகவை அதிமுக எதிர்க்கிறது. அதுபோல தாவேக, நாம் தமிழர் கட்சி, பாமக கட்சிகளும் எதிர்க்கின்றன. திமுக ஆட்சியை எதிர்க்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் நோக்கம் நிறைவேறும். திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிவதால் தமிழக மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பழனிசாமி அழைப்பு விடுத்தார். நல்ல நோக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்யலாம். திமுக கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன் ஆகியோர் திமுகவுக்கு 20% ஆதரவு, 80% எதிர்ப்பு என்ற நிலையில் உள்ளனர். அன்வர் ராஜா விலகல் அதிமுகவை பாதிக்காது. புலி வேட்டைக்கு செல்லும் நாங்கள் இடையே ஓடும் எலி, அணில் பற்றி எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளங்கலை, காட்சிக்கலை பட்டப்படிப்புகளில் இடஒதுக்கீடு சுற்றில் காலியாக உள்ள இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும், இதற்கு இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து ஜூலை 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான இணையதளம் www.filminstitute.tn.gov. என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் கூறியுள்ளது. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை துவங்கி வைப்பதற்காக அமைச்சர் முத்துசாமி ஈரோட்டுக்கு சென்றார். ஈரோடு மாநகராட்சி 43வது வார்டு மரப்பாலம் ஜீவானந்தம் நகரில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை துவக்கி வைப்பதற்காக அவர் சென்றார். அப்போது அங்கு கோபமாக ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த அமைச்சர் முத்துசாமி, என்னம்மா இங்க நிக்கிறீங்க, ஏதும் குற்றம் குறை இருந்தா அருகில் வந்து சொல்லுமா என்று தன் அருகில் அழைத்தார். உடனே அமைச்சர் அருகில் சென்ற அந்த பெண் ஒற்றை விரலை நீட்டி கோபமாக கேள்வி எழுப்பினார்.
தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் மட்டும் இந்த பகுதிக்கு ஏன் வர்றீங்க? இந்த பகுதியில் ரோடு போட சொல்லி எத்தனை மனு கொடுத்துள்ளேன், ஒன்றை கூட கண்டுகொள்ளவில்லை. உங்களை பார்க்க முயற்சித்தேன், அதுவும் முடியவில்லை. தேர்தலில் ஓட்டு வாங்கும் எண்ணத்தோடு இங்கு வந்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இது நியாயமா என்று கேட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அமைச்சர் முத்துசாமி அதிர்ந்து போய் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருக்க, அருகில் இருந்த தொகுதி எம்எல்ஏ சந்திரகுமாரும் மற்றவர்களும் பதற்றமடைந்தபடியே சம்பந்தப்பட்ட இடத்தில் இருந்து கேள்வி எழுப்பிய பெண்ணை மெதுவாக தள்ளியபடியே அப்புறப்படுத்தினர். திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும், ஒரு ஓட்டை கூட தவற விட்டுவிடக் கூடாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவுறுத்தியுள்ளார். எப்படியாவது காவிக்கு இங்கே வழி போட்டு கொடுக்க வேண்டும் என அதிமுக நினைக்கிறது. கருப்பு சிவப்பு வேட்டி கட்டும் திமுகவினர் இருக்கும் வரை தமிழகத்தில் காவியை மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழகத்திற்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க கூட மத்திய அரசு மறுக்கிறது. கல்வி நிதியாக பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திற்கு 6264 கோடி ரூபாய், அஸ்ஸாமிற்கு 2025 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. ஆனால் தமிழகத்திற்கு ₹1 கூட ஒதுக்கவில்லை. இப்படிப்பட்ட பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழகத்தின் 39 லோக்சபா தொகுதியை 31ஆக குறைக்க முயற்சிக்கின்றனர். இதையெல்லாம் மக்களிடம் திமுகவினர் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மத மோதலை உருவாக்கும் விதத்தில் மதுரை ஆதீனம் நடந்து கொள்கிறார் என கூறி அவர் மீது வழக்கு பதிந்திருக்கும் தமிழக போலீசார் உடல்நிலை சரியில்லை என தெரிந்தும் விசாரணை என்ற பெயரில் ஆதீனத்தை சிரமப்படுத்துகின்றனர் என்று இந்து முன்னணி துணைத் தலைவர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அத்துடன் இந்த வழக்கில் முன்ஜாமீன் பெற்றிருக்கும் ஆதீனத்தின் முன்ஜாமீனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தமிழக போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது கண்டனத்திற்கு உரியது. ஆதீனம் கூறிய புகார் மீது இதுவரை போலீசார் எந்த விசாரணையும் நடத்தவில்லை. ஆதீனங்கள் மற்றும் மடாதிபதிகளை திமுக அரசு வேண்டுமென்றே துன்புறுத்துகிறது. இதேபோல் கோவை சிரவை ஆதீனம் முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசினார் என்பதற்காக வழக்கு போட்டுள்ளனர். இந்து மத ஆதீனங்கள் மற்றும் மடாதிபதிகளை துன்புறுத்தும் போக்கை திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும் இந்து முன்னணியின் துணைத் தலைவர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.